ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி த்ரூ ஸ்டூடெண்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஈவினிங் அதாவது 31/7/24 ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே டவுட் சைட்லேருந்து சிலபஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. February 25லேருந்து இதை ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் ஆகும் தெரில. ஆனால் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு கண்டிப்பாக நிறைய லாபம் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு கேண்டிடேட் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணால் எக்ஸாம் ஃபீஸ் 120லேருந்து 200க்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இன்ஸ்டியூஷனில் போய் ஜாயின் பண்ணால் 6 monthsக்கு ஒன்ஸ் எக்ஸாம் ஃபீஸ்னு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எக்ஸாம் ஃபீஸ் நார்மலாக 1000லேருந்து 1500 வரைக்கும் வைப்பாங்க. இப்போ ஒரு கேண்டிடேட் ஷார்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டோன்னா, இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர், இங்கிலீஷ் சீனியர் இப்படி தான் போக முடியும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஜூனியர் எழுதிட்டு டேரெக்டாக சீனியருக்கு போயிடலாம். ஆனால் இப்போ இன்ட்ரோ கண்டிப்பாக முடிக்கணும். அதனால் இதுலேயே 6 months அதாவது ஒரே டேரெக்டாக ஃபுல் ஃபோக்கஸில் இருந்தாலே 1.5 வருஷம் ஆகுது. அதாவது இங்கிலீஷ் சீனியர் மட்டும் முடிக்க. இந்த இங்கிலீஷ் சீனியர் மட்டும் முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு இன்ஸ்டியூஷனில் 1000 rupees சார்ஜ் பண்ணாங்கன்னா எக்ஸாம் ஃபீஸுக்குன்னு மினிமம் 3000 கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ் ஷார்ட் ஹேண்டுக்கு லோயர், ஹையர் இதுலேயே 1000 க்ரியேட் பண்ணாங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கே 5K நான் மினிமமாக சொல்கிறேன். மினிமமாக 5Kலேருந்து அது 8K வர கூட ஆகலாம். அது இல்லாமல் நமக்கு இயர் வேறு அதிகமாகுது. இப்போ நம்ம இங்கிலீஷ் ஜூனியர், இன்டர், சீனியர், தமிழ் ஜூனியர், சீனியர் இதை முடிக்கவே மினிமம் இனிமேல் 4 years ஆயிடும். இதுதான் பெரிய ட்ராபேக். இன்ஸ்டியூஷன் நான் சொல்கிறது எல்லாருமே நான் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நிறைய பேர் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் நான் மினிமமாக சொல்லியிருக்கேன். மினிமமாக சொல்கிறதுல இவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே ஒரு கேண்டிடேட்டுக்கு 5Kலேருந்து 8K வரைக்கும் கலெக்ட் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மினிமமாக இனிமேல் 4 years ஆகும். ஏன்னா இங்கிலீஷ் ஜூனியர் அதுக்கு முன்னாடி லெசன்ஸ் படிக்கணும். லெசன்ஸ் படிக்கவே மினிமம் 6 months ஆகும். அதுவும் இல்லாமல் தமிழ் படிக்கிறப்ப அதே மாதிரி லெசன்ஸ் அதுக்கு ஒரு 6 months ஆகும். லெசன்ஸ்க்கே 1 year ஆயிரும். இன்ஸ்டியூஷன்ஸில் படித்தா, ப்ரைவேட்டில் படித்தா நம்ம 4 to 5 monthஸில் லெசன்ஸ் முடிச்சிடலாம் ஸ்பீடப் பண்ணி. ஆனால் இன்ஸ்டியூஷன்ஸில் சில இன்ஸ்டியூஷன்னால் வேணுங்கன்னே ஒரு 8 monthஸாவது ஆக்குவாங்க லெசனுக்கு மட்டுமே. இது இல்லாமல் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஜூனியர், இப்போ இன்டர் வேறு புதுசாக எழுதணும். அது இல்லாமல் சீனியர், அப்புறம் தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர். அதுவும் இல்லாமல் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இங்கிலீஷ் ஜூனியரும் தமிழ் ஜூனியரும் டைரெக்டாக இன்ஸ்டியூஷனில் தான் படிக்கணும். இது படித்து முடிச்சுட்டு இங்கிலீஷ் இன்ட்ரு இல்லாட்டி இங்கிலீஷ் சீனியர் ஹை ஸ்பீடு இது இருக்கிறவங்க ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழும் அதே மாதிரி தான். இங்கிலீஷ் ஜூனியர் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும், ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷனில் படிக்கணும். தமிழ் சீனியர் இல்லாட்டி ஹை ஸ்பீடை ப்ரைவேட்டில் படிக்கலாம். இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரில. இது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய அடின்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் கண்டிப்பாக ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் ஹேண்டில் படிக்கிறவங்க கம்மியாகிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சிலபஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் இந்த ஃபீல்டு விட்டே போயிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி நிறையா பேர் ஜூனியர் முடிச்சிருக்கலாம், இன்டர் முடிச்சிருக்காங்களும் கண்டிப்பாக போயிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித் எஃபெக்ட் ஃப்ரம் February 2025 எக்ஸாமினேஷன்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம் அப்டேட் பண்ணிடுவோம், சிலபஸ் அப்டேட் பண்ண சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் கண்டிப்பாக இந்த Februaryலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க போல். இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த August 24 தான் போத் ஹையர் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். இனிமேல் தான் இங்கிலீஷு
முன்னாடியாவது ஜூனியர்லேருந்து டேரெக்டாக சீனியர் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுவும் கிடையாது. இன்டர் வந்து கண்டிப்பாக படிக்கணும். இதிலே வந்து 1.5 வருஷம் போயிடும். தமிழில் அதே மாதிரி ஜூனியர் வந்து இன்ஸ்டியூஷனில் படிச்சுட்டு, இங்கிலீஷும் ஜூனியரில் வந்து இன்ஸ்டியூஷன் படிச்சுட்டு, இன்ட்ரு இல்லாட்டி சீனியரு, தமிழில் வந்து சீனியர் இல்லாட்டி ஹை ஸ்பீடு. இது வந்து கண்டிப்பாக ப்ரைவேட்டில் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதுமாதிரி நார்மலாக தமிழில் வந்து எடுத்தாலும் 1 இயர் ஆயிரும். ஏன்னா 6 மந்த்ஸு. இதுவே 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2.5 ப்ளஸ் வந்து 1 இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெசன் பேட்சுக்கு போயிடும். அது இல்லாமல் ஒரு எக்ஸாம் இல்லாட்டி அடுத்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு மினிமமாக இனிமேல் 4 இயர்ஸ் ஆயிரும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இது வந்து எதுக்காக யாருன்னா டிஸ்கஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையா வகையில் வந்து பாதிப்பு தான் உண்டாக்கணும். இது வந்து ஏன் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து யோசிக்கலன்னு தெரில. நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல செய்திக்காக வந்து காத்திருப்போம். இல்லாட்டி நம்ம இது தான் அடாப்ட் பண்ணி போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து புதுசாக ஒரு இனிமேல் ஜூனியரில் இது வரைக்கும் பேப்பர் ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும், தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி. இனிமேல் ஜூனியர்லேயே பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும். பேப்பர் 1 வந்து நார்மலாக ஈஸியாக இருக்கிற பேசேஜ் தான் இருக்கும். பேப்பர் 2வில் வந்து லித்தோகிராஃப்னு இது வந்து செகண்ட் பேப்பரில் இருக்கும். இப்போ வந்து ஷார்ட் ஹேண்டில் வந்து டிக்டேஷன் வந்து ஸ்ட்ரோக்ஸ்லேயே இருக்கும். இங்கே ஸ்ட்ரோக்ஸ்லேயே இருக்கும். அதை நம்ம வந்து ஃபுல் ஹேண்டில் வந்து எழுதணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, இது வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து வாசிப்பாங்க, வாய்ஸில் வந்து வாசிப்பாங்க, அதை வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் எழுதி நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம். ஆனால் இப்போ இது வந்து பேப்பர் 1க்கு. பேப்பர் 2வில் வந்து லித்தோகிராஃப் இப்படின்னு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. தட் யூ வில் பி இந்த மாதிரி அவங்களே ஃபுல்லாக ஒரு 5 லித்தோகிராஃப் அந்த செகண்ட் பேப்பர் பேசேஜ், அந்த பேப்பர்னால் என்னென்ன புதுசாக சேர்த்துருக்காங்க அதை வந்து தனியான வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து லித்தோகிராஃப்னால் மட்டும் என்னென்னு சொல்கிறேன். இந்தமாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருவாங்க. ஷார்ட் ஹேண்டில் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுல் ஹேண்டாக மாற்றணும். இதுக்கும் இனிமேல் மார்க் இருக்கும். இந்தமாரி நிறையா வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் இப்படி வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து கம்பேர் பண்ணுறது, இந்த தமிழ்நாடு ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த தெலுங்கானாலையும் ஆந்திர பிரதேஷும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் ஆந்திர பிரதேஷ் ஆளுங்களும் தெலுங்கானா ஆளுங்களும் வந்து இங்கிலீஷ் சீனியர் வந்து தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இந்த அவங்க ஸ்டேட் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம சர்டிஃபிகேட்ஸை கொடுத்து அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி இத்தனை நாள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இனிமேல் இவங்களுக்கும் இங்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதனால் அவங்கவுங்க இனிமேல் அவங்கவுங்க ஸ்டேட்ஸ்லாம் எழுதி பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேஷ் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே இங்கிலீஷ் சீனியர் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறனால இங்கே எழுதி கிளியர் பண்ணிவிட்டு அங்கே அந்த கவர்மெண்ட்டில் வந்து ஜாப் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதுக்காக தான் வந்து கொஞ்சம் எக்ஸாமோட லெவலை வந்து டஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து வந்து நம்ம இண்டெக்ஸ் பார்ப்போம். இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து நம்ம பேப்பர் வந்து என்னென்னா இந்த 3லேருந்து இங்கிலீஷ் ஜூனியர், இங்கிலீஷ் இன்டர்மீடியட், இங்கிலீஷ் சீனியர், இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு. அடுத்து தமிழ் ஜூனியர், தமிழ் சீனியர், தமிழ் ஹை ஸ்பீடு, அப்பெண்டிக்ஸ் ஃபார் ஷார்ட் அண்ட் தமிழ். இந்த 5ஆம் பக்கத்துலேருந்து 16ஆம் பக்கத்து வரைக்கும் நம்ம தனியாகவே ஒரு வீடியோ வந்து இந்த வீக்கில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். டீட்டெயில்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ஒரு 2 to 3 days வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பேஜ் நம்பர் 5க்கு போயிடலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சும்மா ரஃப்பாக பார்ப்போம். இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் கிரேட் 80 words per minute. ஃபஸ்ட்டு வந்து டிக்டேஷன் பேப்பர் 1 டிக்டேஷன் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து செகண்ட் பேப்பர் இதுதான் சொன்னல லித்தோகிராஃப்டு ஷார்ட் ஹேண்ட் வந்து இனிமேல் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம இனிமேல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து லாங் ஹேண்ட் வந்து எழுதணும். இது வந்து பாஸ் க்ரைட்டீரியா வந்து நம்ம தனியாக பார்ப்போம். ஜூனியர், இன்டர், ஹையர், தமிழ், இங்கிலீஷ் போத்துக்கும் வந்து எவ்வளோ மார்க்கு, என்னென்ன புதுசாக பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்துருக்காங்க அதெல்லாம் தனியாக பார்ப்போம். இங்கே வந்து தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் ஜூனியருக்கு பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் ஆர் த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் த ஜூனியர் கிரேட்னு கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் தான் முன்னாடி இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் பெர்மிட்டட் ஒன்லி த்ரூ அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஜூனியர் கிரேட்.
இந்த ஜூனியர் கிரேடுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் இங்கிலீஷ் இன்டர்மீடியட், இங்கிலீஷ் சீனியருக்குனா வந்து நீங்கள் ப்ரைவேட் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ் ஜூனியருக்கும் அதே மாதிரி இதே தான் கொடுத்துருக்காங்க. தமிழில் கேண்டிடேட்ஸ் ஆர் பெர்மிட்டட் ஒன்லி த்ரூ அப்ரூவ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபார் ஜூனியர் கிரேடு. ஜூனியர் கிரேடு மட்டும் நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டியூஷன்ஸ் தான் இனிமேல் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். படித்து முடிச்சுட்டு இன்டர், சீனியர், ஹை ஸ்பீடு, சீனியர் இது வந்து இங்கிலீஷுக்கு, இது வந்து தமிழுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் வந்து இனிமேல் நம்ம ப்ரைவேட்டில் படிக்க முடியும். இனிமேல் தான் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து எந்த வகையில் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு வந்து கண்டிப்பாக தெரில. இது வந்து இன்டரோட சிலபஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம். பாஸ் க்ரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்க அதே தான் சொல்லியிருக்கேன்ல. இங்கே வந்து ப்ரைவேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூஷன்லேயும் படிக்கலாம், இல்லாட்டி ஆர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜூனியரில் வந்து ஆர்னு கொடுக்கல. அதுதான் இங்கே பிரச்சனையே. சீனியர் பேப்பர் 120 words per minute. இங்கே வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடினா எப்படி இருக்குன்னா பாஸ் இன் இன்டர்மீடியட் கிரேட்னு வந்து கண்டிப்பாக இருக்காது. ஜூனியர் மட்டும் பாஸ் ஆனால் போதும்னு இருக்கும். இப்போ வந்து பாஸ் இன் இன்டர்மீடியட் கிரேட்னு கொடுத்துருக்காங்க ஃபார் அப்பியரிங் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேடு. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். ஏன்னா வருஷம் வந்து இழுக்குது. அதே மாதிரி இன்ஸ்டியூஷனில் வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் சொல்லிட்டு நிறையா வந்து கரெக்ட் பண்ணுவாங்க அன்அஃபிஷியலாக. அதான் வந்து பெரிய அதான் வந்து பெரிய ப்ராப்ளமே. அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். டைமும் பெரிய ப்ராப்ளம். மினிமம் இனிமேல் 3.5 வருஷம்லேருந்து 4 வருஷம் மினிமம் ஆகும். அதுக்கு மேலே எவ்வளோ ஆகும் அது வந்து அதிகமாக அவங்களோட ஐக்கிய பொறுத்து கொஞ்சம் சீக்கிரமாக பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கே இனிமேல் 4 வருஷம் ஆகும். இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்னால் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 5 to 6 வருஷம் ஆகும். அதனால் அவங்கன்னா என்ன பண்ணணும்னா இனிமேல் 10th ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வேறு தனியாக வந்து டிஎன்பிசிக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 150 எடுக்கிற அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து இனி கவர்மெண்ட் ஜாப். எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கிறனால. இது வந்து தமிழ் சீனிவாச முறை, தமிழ் ஜூனியர் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல நான் கீழே 2வது தாள் எல்லாத்துக்குமே எம்எல் ஜூனியர் சீனியர் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்கும். இந்த தகுதின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுருக்கெழுத்து இளநிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அங்கீகாரம் பெற்ற வணிகவியல் பயிலகத்தில் பயின்ற மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மட்டுமே இந்த அங்கீகாரம் பெற்ற பயிலகத்தில் பயின்ற மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். இதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து நியூ ஆட் பண்ணியிருக்குது. நம்ம வந்து சிலபஸில் வந்து என்னென்ன புதுசாக இருக்குன்ட்டு நம்ம இந்த கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீக்கெண்டில். அதனால் இதை அப்படியே கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம வந்து இது 38 பக்கத்தில் நம்ம ஷார்ட் ஹேண்டு பற்றி என்னென்ன இருக்கோ அதுக்கு உரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கண்டிப்பாக இந்த 2 days இல்லை 3 daysக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து டைப்ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. டைப்ரைட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுலேயும் நிறையா இது மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்ஸ்டியூஷனில் போய் கேட்டால் தான் தெரியும். நான் வந்து சொல்கிறது யாருக்குன்னா எல்லாருமே அந்தமாரி கலெக்ட் பண்ணுறதில்ல. ஆனால் நிறையா பேர் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்தமாரி அன்அஃபிஷியலாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து 200 இருந்தால் கூட அன்அஃபிஷியலாக வந்து எக்ஸாம் ஃபீஸுன்னு போகிறப்ப ஒரு 1000 1800 வரைக்கும் ஒரு எக்ஸாமுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதனால் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்தமாரி வந்து இன்ஸ்டிடியூட்ஸில் வந்து ஜூனியர் வந்து இங்கிலீஷும் தமிழும் படிக்கணும்னா கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நிறையா குக்கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இன்ஸ்டியூஷனே இருக்காது. இந்த இன்ஸ்டியூஷன்ஸே இல்லாதப்ப அவங்க வந்து எப்படி படிக்க முடியும்? அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம். இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கிடச்சிச்சின்னா ஷார்ட் ஹேண்ட் படித்து டைப்பிங் முடித்து சிவையை முடித்து லைட்டாக டிஎன்பிசி லைட்டாக படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஜாப்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாத்தையுமே இவங்க வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அதனால் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி வந்து நிறையா கிராமத்துலலாம் மலைவாழ் அந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷனே இருக்காது. அவங்களாம் எப்படி இனிமேல் ப்ரைவேட்டில் அப்ளை பண்ணி எப்படி வந்து பாஸ் ஆக முடியும்? அதனால் இந்த மாதிரி February
25 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க தரப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேயே வந்து ஒரு குவாரி மாரி கேட்டு நாங்கள் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்காக தானே எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறாங்க, எங்கள் வெல்ஃபேர்க்காக தான் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து பார்த்து கவர்மெண்ட் வந்து நல்ல முடிவு வந்து எடுப்பாங்கன்னு நம்பி இந்த வீடியோ முடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். இந்த சிலபஸ் வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்ற பார்ப்போம். Until then, see you guys.